காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் பலத்த காற்று வீசும் என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இனி அடுத்து வரப்போகிற நாட்கள் தொடர் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகே பல மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. முதல் கட்டமாக உள் மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாகியிருக்கு. சேலம் முதல் வேலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான உள் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது தீவிரம் அதிகரிக்கும். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் இந்த மழை பொழிவும் மிக தீவிரமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சியில பல இடங்களிலும் தொடர்ந்து கனமழையானது எதிர்பாருங்க. ஏற்கனவே சொன்னது போல கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பல இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70 முதல் 80% வரைக்கும் அநேக இடங்கள்ல நேற்றைய தினங்கள்ல பரவலாக மழை பொழிவானது பதிவானது நம்ம பார்த்தோம். ஒரு சில இடங்கள்ல கடுமையான கனமழையும் கொட்டி தீர்த்தது. நீண்ட நாட்களாக மழை இல்லாத அந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுழல் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கோ, இல்லை எங்கள் ஊரில் மழையே வரலங்க, நீண்ட நாட்களாக மழை வரலை அப்படின்னு சொல்லி எந்தெந்த பகுதிகள்லாம் சொல்கிறீங்களோ, இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எங்கெல்லாம் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். சேலம் மாவட்டம், முதலாவதாக சேலம் மாவட்டம், இளம்பிள்ளை, தம்பம்பட்டி, வாழப்பாடி, தலைவாசல், ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு, எடப்பாடி இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் சேலம் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும். ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் முதல் தருமபுரி போகிற வழிகள் முழுவதுமாகவும் கனமழை அதிகரிக்கும். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனகல், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாலக்கோடு உள்ளிட்ட பல இடங்களிலும் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை தருமபுரி மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பாருங்க. இடி மின்னல் கடுமையாக இருக்கும், மழை பொழிவும் மிக தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். தருமபுரி முதல் கிருஷ்ணகிரி போகிற வழிகளிலும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பல இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. இங்க மட்டும் இல்ல, தொடர்ந்து ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பதிவாகும். சென்னிமலை, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி, ஈரோடு, அதேமாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி, பல்லடம் உள்ளிட்ட பல இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த பகுதிகள் உள் மாவட்டங்களில் மழை பொழிவானது எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பொதுவாக வெயிலின் தாக்கம் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகமாக காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு ஓரளவு இடியுடன் கூடிய கனமழை சில இடங்களில் பகுதியாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பகுதியான ஒரு கனமழையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக உள் மாவட்டங்களை தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை நோக்கி நகர இருக்கிறது. இதனால நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வலுவான கனமழை தொடர்ந்து பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தேனி மற்றும் தென்காசியில மட்டும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை சற்று குறைவாக நம்ம எதிர்பார்க்கலாம். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் குறிப்பாக சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் பகுதியாக, அதாவது இடி மின்னலுடன் கூடிய பகுதியான கனமழையும் மாத இறுதியில் இந்த ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் மாவட்டம் முழுவதும் அநேக இடங்களில் கனமழையானது தேனி மற்றும் தென்காசியிலையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம்,
கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மார்த்தாண்டம், நாகர்கோயில் உள்ளிட்ட பல இடங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்பொழுது ஒரு லேசான வெயில் காணப்பட்டாலும் தொடர்ந்து வருகிற நாட்களில் மேற்கு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுகள் பகுதியாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவில் பகுதியாக இடைவெளி விட்டு மிதமான மழை கிடைக்கும். இன்றைக்கு பெய்யாத பகுதிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாளுக்குள் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். அதனால் ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறை என இந்த டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு ஒரு சீரான அளவில் மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்பு இருக்குது. கடந்த நாட்களிலும் பார்த்தோம், திருவாரூர் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர், ஆவூர் பகுதிகளில் இதே போல தான் அதை விட்டு விட்டு ஒரு இடைவெளி விட்டு ஒரு சீரான அளவில் மழை பொழிவு. ஆனால் கண்டிப்பாக நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுகள் உறுதியாக பல இடங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட அநேக இடங்களிலும் விட்டு விட்டு கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையாக பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகும். இந்த ஜூன் இறுதி வரைக்குமே தென் மாவட்ட பகுதிகளில் பகல் நேரங்களில் சில நேரங்களில் நமக்கு வந்து வெயிலின் தாக்கம் ஏதோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போல தெரியும். ஆனால் இரவு நேரங்களில் கனமழையானது தென் மாவட்ட பகுதிகளில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கும். மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. சுழல் காற்று பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கு ப்ரோ, இது எப்படி இது உருவாச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிற, ஏன்னா நீண்ட நாட்களாக இந்த பகுதிகள்லாம் ரொம்ப வறண்டு கிடந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் மழை வந்ததை பார்த்தோம். ஆனால் தூத்துக்குடியில் சரியான ஒரு மழை பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது மிக தீவிரமாக வந்தது. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் பல மாவட்டங்களில் இது போல் நம்ம வந்து பார்க்க முடியும். காற்றுடைய வேகத்தன்மை தொடர்ந்து இருக்கும். அதனால் மழை வரல அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரியான நாட்கள் தான் நமக்கு சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவில் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களில் பகுதியாக இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை வாய்ப்பு. நேற்றைய தினங்களில் கடலூர், விழுப்புரம், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என எல்லாமே பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு இரவு நள்ளிரவில் தான் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்தது. ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் சில நேரங்கள் இரவு நேரங்களில் இடியுடன் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். ஆகவே எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. திரும்பும் இயல்பு நிலை. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக தீவிரமாகி வந்த நிலையில மறுபடியும் இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் திரும்பி இருக்கு. பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக இனி வருகிற நாட்களில் சற்று இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 40 டிகிரி 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இப்போ 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கு. இதுவே சற்று கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் மேலும் 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.